வணக்கம். செய்திகள் வாசிப்பது சா கவிப்பிரியா. 11ஆம் வகுப்பு. முதன்மை செய்திகள். விஜயதசமி முன்னிட்டு புதிய மாணவர்கள் சேர்க்கைகள் நடைபெற்றன. மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. தீபாவளி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியர்களுக்கு எதிர்கால கல்வி குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விண்வெளியை தேடி என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகளை காண்போம். 12/10/2024 அன்று நமது பள்ளியில் இக்கல்வி ஆண்டிற்கான விஜயதசமி அட்மிஷன் துவங்கியது. இதுவரை 30 மாணவ மாணவியர்கள் நமது பள்ளியில் இணைந்துள்ளனர். விஜயதசமி சேர்க்கையின் போது நமது பள்ளியில் இணையும் மாணவ மாணவியர்களுக்காக நமது நிர்வாகத்தால் பள்ளி கட்டணம் மற்றும் வாகன கட்டணம் முற்றிலும் இல்லை என்ற சலுகை வழங்கப்பட்டது. திருப்பூரில் JCI சார்பாக நடைபெற்ற ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட நமது முதல்வர் முதன்மை கல்வி அலுவலகர் அவர்களிடமிருந்து பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் பெற்று வந்தார். அக்டோபர் 5ஆம் தேதி நந்தா கல்லூரியில் திருப்பூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்களும் மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் என். கயல்வெளி செல்வராஜ் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் நம் முதல்வர் பள்ளிக்கான சான்றிதழை பெற்றதோடு 100% தேர்ச்சி எடுத்தமைக்காக விருதும் பெற்றார். கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி பில்டர்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரியில் நடைபெற்ற வெற்றிக்கு வித்திடுவோம் என்ற எதிர்கால படிப்பு குறித்த வழிகாட்டுதல் கூட்டத்தில் நமது 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் காலாண்டு தேர்வில் முதல் 3 இடத்தை பிடித்த 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குனர் முனைவர் சைலேந்திர பாபு அவர்களும் வழிகாட்டுதல் ஆலோசகர் திரு அஸ்வின் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் நம் பள்ளியின் துணை முதல்வர் திரு பி. செல்லமுத்து, ஆசிரியர்கள் திரு ஆர். தமிழ்குமரன், திரு எம். பிரகாசம், திருமதி பி. பானுப்பிரியா, திரு எஸ். சந்திரசேகரன், திரு பி. ராம்பிரசாத் ஆகியோர் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதினை பெற்றனர். நம் முதல்வர் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதினை பெற்றார். அன்று தமிழக அரசால் நடத்தப்படும் தமிழ் திறனறி தேர்வில் 11ஆம் வகுப்பை சேர்ந்த 38 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி திருநாள் நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். பள்ளியின் தாளாளர் மற்றும் செயலாளர் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்நிகழ்ச்சியில் இறுதியில் மாணவ மாணவியர்கள் வான வேடிக்கைகளை கண்டு மகிழ்ந்தனர். நமது பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் சார்பாக இனிப்புகள் வழங்கப்பட்டன. குழந்தைகளை மகிழ்விக்கும் வகையில் ஆசிரியர்கள் குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடி மகிழ்ந்தனர். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு எதிர்கால படிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. வழிகாட்டுதல் வல்லுநர் திரு அஸ்வின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நம்முடன் இணைந்து காங்கேயம் கல்வி குழுமம் செய்திருந்தது. பள்ளியின் செயலாளர் மற்றும் தாளாளர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் காங்கேயம் கல்வி குழுமம் முதல்வர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவ மாணவியர்களுக்கு விண்வெளி சார்ந்த விழிப்புணர்வு வழங்கும் வகையில் நிகழ்ச்சிக்கு 30/11/2024 அன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த டாக்டர் பி. சசிகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் மற்றும் செயலாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளையாட்டுச் செய்திகள். குறுவட்ட அளவில் வெற்றி பெற்ற நமது 17, 19 வயதுக்குட்பட்ட மாணவ கைப்பந்து அணிகளும் அண்டர் 17 வயதுக்குட்பட்ட பெண்கள் கைப்பந்து அணியும் மாவட்ட அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டிகளில் கலந்து கொண்டனர். 17 வயதுக்குட்பட்ட மாணவ அணி அரையிறுதி தகுதி சுற்று வரை முன்னேறிய நிலையில் 19 வயதுக்குட்பட்ட மாணவ அணி மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை புரிந்தது. வெற்றிக்கு வித்திட்ட உடற்கல்வி ஆசிரியரையும் விளையாட்டு வீரர்களையும் பள்ளியின் தாளாளர் பாராட்டினார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. கலைக்கோவில் செய்திகளை பார்க்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களை அணுகவும். நன்றி, வணக்கம்.